முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு அருமையான சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா மீன் பொரியல். அதாவது நம்ம வீட்டில் எப்பவுமே மீன் பொரியல்ல பண்ணிருக்க மாட்டோம். அதாவது தேங்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி நிறைய வகையான பொரியல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மீனை வச்சு எப்படி பொரியல் பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். ரீஃபண்ட் ஆயில், வஞ்சிர மீன் பாயில் பண்ணது, கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, மஞ்சள்தூள், வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா. இதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாயை மேலே வச்சிருக்கோம். இப்போ இந்த டிஷ்ஷு ஃப்ரை பண்றதுக்கு ஆயில் போட்டிருக்கோம். அதாவது நான் இப்போ ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் தேங்காய் எண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, வஞ்சிர மீன், மஞ்சள்தூள், தனியாத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஒன்றா போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் பால் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பாயில் பண்ணி வடிகட்டி வச்சு கொஞ்சம் தூளாக்கி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடாகுது. சூடானே நம்ம கடுகை வந்து கொஞ்சம் இதில் போடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சோம்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த மீனை போட்டு தேங்காய் போட்டு டாஸ் பண்ணால் இந்த டிஷ் ரெடி. கிட்டத்தட்ட பொரியல் மாதிரி தான். ஆனால் வீட்டில் வெஜிடபிள் பொரியல்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போடுவோம். ஆனால் இதில் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்ச கொஞ்சம் இந்த சோம்பு. எப்பவும் பொரியலுக்கு சோம்புலாம் போட மாட்டோம். ஆனால் இந்த ஃபிஷ் பொரியலுக்கு வந்து நம்ம சோம்புலாம் போடுறோம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம தாளிப்பா போடலாம். இப்போ காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இதோட பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் போடுறேன். அதாவது பொடிசானா ரொம்ப பொடிசா தேவையில்ல, நம்மளுக்கு லைட்டாக இருந்தால் போதும். இந்த பொரியலை காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பச்சை மிளகா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, மீன் பொரியல்னா மீன் தான் அதிகமாக இருக்கணும்னு இல்லை. இந்த வெங்காயம், இந்த தேங்காய் ஒரு மடங்கு கூட இருக்கணும், மீன் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்கக்கூடாது. கொஞ்சமாக இந்த இஞ்சி பூண்டு ஒரு ட்ராப் அந்த அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் எதுக்கு போட்டுருங்க கேட்டிங்கன்னா, இந்த பச்சை வெஜிடபிள் போட்டிருக்கோம். அதாவது இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போட்டிருக்கோம். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கோசம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். தனியா அரை ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம். லைட்டாக வதக்கிடலாம். ஒரு ட்ராப் வாட்டர் போட்டால் போதும். இது பொரியல் நம்ம அதிகமாக தண்ணி போட்டால் கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால ஒரு ட்ராப்பு இல்லை 2 ட்ராப்பு தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ இங்கே வேக வச்ச இந்த மீன் துண்டை வந்து இதில் போடலாம். இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ மீனை வந்து உடைச்சிடலாம். ரொம்ப உடைக்க வேண்டாம், சும்மா ஓரளவுக்கு. வீட்டில் வயசானவங்க, அதாவது வீட்டில் சாப்பிட முடியாமல் இந்த பல்லு கொஞ்சம் இல்லாதவங்க, அந்த டைமில் வந்து மீன் சாப்பிட முடியாது, சிக்கன் சாப்பிட முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி பொரியலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தேங்காய். நல்ல தேங்காய் வந்து எலசா உள்ள தேங்காய், அதாவது நீங்கள் இளநீர் கூட போடலாம். இளநீர் உள்ள காய் இருக்கு பார்த்தீங்கன்னா எலசா, அதோட திருவி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்ட உடனே நம்ம வந்து இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ அழகா இந்த பொரியல் வந்து இந்த பிளேட்டில் பிளேஸ் பண்ணுறேன்.
நம்மளுக்கு தேவையான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இல்லை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு, கலர்ஃபுல்லாக அந்த காஞ்ச மிளகா, அந்த மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டோன்னே சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக மெதுன்னு சூப்பராக இருக்கு. தேங்காய்லாம் போட்டோன்னே பொரியல் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மீன் பொரியல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. எப்பவுமே வெஜிடபிள் இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. உங்க வீட்டில் யாராவது விருந்தாளிலாம் வரும்போது, அதாவது கெஸ்ட் வரும்போது சர்ப்ரைஸா எதனா ஒன்று பண்ண நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இந்த மீன் பொரியல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.